வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தாயும் தந்தையும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இறைவுணர்வும் அறநெறியும் பின்பற்றி வாழும் அறவோர்களே, ஆன்மீக அறிவின் விளக்கத்தால் தான் உலக அமைதி உருவாக வேண்டும். அதற்கு ஆன்மீக சங்கங்களோடு இணைந்து மன தூய்மை பெற ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த அறத்தை போற்றி வாழும் நீங்கள்தான் உலக அமைதிக்கு வித்தாக அமைந்து இந்த உயர் நோக்க வாழ்வை உலக மக்களிடம் மலரச் செய்ய வேண்டும். ஒரே திட்டம். பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் ஆகிய வேட்கையால் எவ்விதத்திலும் பிறர் வளத்தையோ நலத்தையோ நான் பறிக்காமல் வாழ்வேன் என்பதே போதும். இதனை உள்ளது உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுதல் என்ற மூவகை செயல்களாலும் சாதிக்கலாம். விலங்கின பதிவுகளை நீக்கி இறைநிலை விளக்கம் பெற்று எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், இறைநிலையும் அதன் அலையும் இணைந்த மாபெரும் ஆற்றலான காந்தம் எனும் பேரியக்க மண்டலம் பேராற்றலே எல்லோருக்கும் தாயும் தந்தையும் என்ற பேரறிவின் நிலையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு இயற்கையில் நிறைந்துள்ள ஆயிரம் இன்பங்களையும் துய்த்து நிறைவு பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.